இந்த 1000 ரூபாய் வருது, சில பேர் நினைப்பாங்க அதுக்கு என்ன ஒரு 1000 ரூபாய் தானேன்னுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அது அனுபவிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும். அது ஸ்டாலின் குறித்து அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் எடுத்து உரைக்கிறாங்க, அதை நாங்களும் கேட்குறோம். பெண்களுக்காக நிறைய திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, அதனால நாங்கள் நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறோம். மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எனக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்த அந்த 1000 ரூபாய், அடுத்தது காலேஜ் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த நலம் திட்டம், அது பிடிச்சிருக்குது எனக்கு. ரேஷனில் வீட்டுக்கு கொண்டு வந்து முதியவர்களுக்கு ரேஷன் வழங்குறாங்க, அதுவும் பிடிச்சிருக்குது. இந்த காலை உணவு திட்டம் எங்களுக்கு சுமைய காலையில் நாங்கள் சமைச்சு தான் கொடுத்து அனுப்பணும் இல்லை, குழந்தைங்க போய் வீட்லேயே ஸ்கூல்லேயே நல்லா போய் சாப்பிட்றாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சந்தோஷமான ஷாக். 5000 ரூபாய் வந்தது, எங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமான ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார், நீங்கள் தான் எங்களுக்கு பெண்களை வழிநடத்தி எவ்வளோ சாதனைகள், எவ்வளோ எங்களுக்காக. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும். மறுபடியும் 2026ல் ஸ்டாலின் அவர்களே தொடரணும். இந்த 1000 ரூபாய்ன்றது 2000 ரூபாய் நாங்கள் வாங்குவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.